தொழிலாளி என்று வரையறுக்கப்பட்டார். நிரந்தர தொழிலாளியோ ஒப்பந்த தொழில் யாராக இருந்தாலும் அவர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் என்ற அந்த திட்டத்திற்கு தகுதி உடையவர். தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளையோ ஒப்பந்தத்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட 50 பேர் வேலை செய்வாங்க, 100 பேர் வேலை செய்வாங்க. யாருக்குமே பீஸ் பிடிக்கிறது கிடையாது, இன்சூரன்ஸ் பண்ணுறது எதையுமே செய்ய கிடையாது. இப்பெல்லாம் என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா நிரந்தர ஊழியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ஒப்பந்த ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இன்றைய வீடியோ இபிஎஃப் சட்டம், எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952 என்பதை பற்றிய ஒரு தகவல். இந்த சட்டம் நீண்ட ஆண்டுகளாக இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக இருக்கு. அந்த சட்டம் அமலாக்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. அந்த சட்டத்தின் பயன் உண்மையான அனைத்து தொழிலாளிகளுக்கும் கிடைக்கிறதா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதில் கிடைக்கவில்லை என்பதனால் ஒரு தொழிற்சங்கம் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி வெட்டுப்பட்டதை ஒரு கேஸ் லாவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த சட்டத்தில் உள்ளடக்கத்தை எப்படி அமலாக்கம் செய்வது தொடர்பாகவும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்களை பாருங்கள். நமது சேனலை பார்க்காதவர்கள் நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளும். இபிஎஃப் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது நோக்கம் என்னன்னா, ஒரு தொழிலாளி என்று வரையறுக்கப்பட்டார். நிரந்தர தொழிலாளியோ ஒப்பந்த தொழில் யாராக இருந்தாலும் அவர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் என்ற அந்த திட்டத்திற்கு தகுதி உடையவர் என்று பொருள். அந்த தகுதியுடையவர் என்ற அடிப்படையில் அவர் என்னென்னலாம் இருக்கிறது? பொதுவாக நிரந்தர ஊழியர்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நிரந்தர ஊழியர்கள் இருக்கு, அரசு துறையில் பப்ளிக் செக்டர்ல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா ஒப்பந்த ஊழியர்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற ஒப்பந்த ஊழியர்களுக்கு இந்த இபிஎஃப் சட்டம் பொருந்தும். அப்ப இபிஎஃப் சட்டம் பொருந்தும் என்று சொன்னால் இந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு என்னென்ன வகையில் எல்லாம் அவர்கள் இருட்டடிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு இந்த சட்டத்தையே கொண்டு வராமல் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என்று சொல்லுகின்ற காணொலி இது. ஒப்பந்த ஊழியர்கள் இந்த சட்டம் என்பது இது கொண்டு வந்து இந்த 1952 இந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்தும், ஒப்பந்த ஊழியருக்கும் பொருந்தும். அப்படி பொருந்து கொண்ட பொழுது அந்த ஒப்பந்ததாரரிடம் வேலை செய்பவர் கான்ட்ராக்டர் கிட்ட வேலை செய்தாலும் அவரும் இந்த இபிஎஃப் திட்டத்திற்கு தகுதி உடையவர் என்று சொல்லுது. அப்போ தன்னிடம் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியரை இவர் வேலை செய்கிறார் என்ற முதன்மை முதலாளி, பிரின்சிபல் எம்ப்ளாயர், அதாவது ஒப்பந்ததாரர் முதலாளி, பிரின்சிபல் எம்ப்ளாயர், அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்தில் அவங்க ஒப்பந்தம் எடுத்து வேலை எடுத்து செய்கிறார்களோ பிரின்சிபல். உதாரணம், இப்போ டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாருன்னா ஒப்பந்தக்காரர் முதலாளி, பிரின்சிபல் எம்ப்ளாயர் டிரான்ஸ்போர்ட். ஈபில ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறாருன்னா ஒப்பந்ததாரர் ஒரு முதலாளி, இபி பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்ற வகையில் பிரின்சிபல் எம்ப்ளாயர் முதலாளி இருவரும் அதற்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்தால் அவர்களை 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தத்தாரில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அவர்களை இபிஎஃப் அலுவலகத்தில் பதிவு செய்யணும். யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும். என்னோட எத்தனை ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்கிறார் என்று சொல்லணும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12%, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 12% போடணும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை யாராவது அமுல்படுத்துகிறார்களா? பெரும்பான்மையாக இப்போ ஒப்பந்தங்கள் தான், ஒப்பந்த முறையில் தான் வேலை நடக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளையோ ஒப்பந்தத்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிரந்தர ஊழியர்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் செய்கின்ற பணி வேலைகள் தான் ஜாஸ்தி. அப்படி அதிகமாக இருக்கின்ற பொழுது இந்த வேலைகளை செய்கின்ற ஒப்பந்த ஊழியர்களுக்கு இபிஎஃப் பிடித்தம் செய்யப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை என்றுதான். மாஸ்கள் நம்பர் ஆஃப் மாஸ்கள்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தக்காரர்கிட்ட 50 பேர் வேலை செய்வாங்க, 100 பேர் வேலை செய்வாங்க. யாருக்குமே பீஸ் பிடிக்கிறது கிடையாது, இன்சூரன்ஸ் பண்றது எதையுமே செய்ய கிடையாது. இப்படி சட்டத்தை இருட்டடிப்பு செய்து சட்டத்தை வயலேஷன் பண்ணி அந்த தொழிலாளி சுரண்டி தொழிலாளியை ஏமாற்றுகின்ற விஷயம்தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இது நிர்வாகமும், பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்று சொல்லக்கூடிய நிர்வாகமும் இப்படி சட்டங்கள் இருக்கிறது, சட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுப்பேன் என்று சொல்லாத ஒரு மிகப்பெரிய குறை. அதுக்கு மிக முக்கிய காரணமே பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருக்கக்கூடிய நிறுவனம் தான். அது டிரான்ஸ்போர்ட்டோ, இபிஓ, எக்ஸோ, ஒய்யோ, சரி எதுவாக இருந்தாலும் அவர்கள் முதல் காரணம். 2வது காரணம், ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் தன்கிட்ட வேலை செய்யறவர் ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க. யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பிடிக்கணும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பிடித்து கொண்டு விட்டு மாதம் 15 தேதிக்கு முன்பாக அந்த இபிஎஃப் அலுவலகத்தில் கட்ட வேண்டும் என்று யாரும் செய்வது கிடையாது. அதை பிடிச்சாதான் கட்டுறதுக்கு பிடிக்கிறதே கிடையாது. பல இடங்கள் பிடிச்சிட்டு கட்டுறது கிடையாது. அந்த ஒப்பந்தக்காரர் பணத்தை பிஎஃப் பிடிக்கிற மாதிரி பணத்தை பிடிச்சி ஒரு ஆட்டை போடுவார், பணத்தை கட்டுறதே கிடையாது.
அதை கம்ப்ளைண்ட் அங்கே லான்ச் பண்ணுறதும் கிடையாது. அந்த தொழில் அப்பாவே இருக்கிறா, அந்த இடத்துல தொழிற்சங்கம் கிடையாது, கேட்பதற்கு நாதி கிடையாது. நாதி இல்லாத இடங்களில் அவர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பல இடங்கள் நடக்குது. பல இடங்கள் நடந்த நிகழ்ச்சிகளில் ஒன்று மின்சார வாரியத்தில் நடந்தது. மின்சார வாரியத்தில் ஒரு 1988-89களில் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஒரு 25,000-30,000 ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்தார்கள். அப்படி வேலை செய்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு இந்த எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்ற ஆக்ட் என்பது 1952 போடப்பட்ட சட்டம் அங்கு அமலாக்கம் செய்யவில்லை என்று அங்கு மின்சார வாரிய தொழிற்சங்கம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் கிட்ட ஒரு வழக்கை தொடுத்தாங்க. எத்தனை வருஷமா வேலை செய்யறாங்கன்னு புள்ளி விவரங்கள் பட்டியலாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க நிர்வாகத்தை வரவழைச்சு கன்சிலேஷன் ப்ராசஸ் வழக்கு நடக்கின்ற பொழுது அந்த கமிஷனர் ப்ராவிடன்ட் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் என்ன சொல்றாருன்னா, சட்டத்தின் அடிப்படையில் நீங்க பிடிச்சுதான் ஆகணும், நிர்வாகம் பிடிக்கணும். நீங்க ஒப்பந்தம் கொடுத்தீங்களே, கான்ட்ராக்டர் ஒப்பந்தம் கொடுத்தீங்களே, கான்ட்ராக்டர் ஏன் வந்து பிடிக்கணும் நீங்க சொல்லல, சட்டம் இருக்கும். இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் நிறுவனம், அரசு நிறுவனம். அரசு நிறுவனத்திலே நீங்க சட்டத்தை அமல்படுத்த மாட்டீங்களா என்று சொல்லி அந்த கேள்விகளை கேட்டு அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது, நீங்க எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12% 24% பிடித்தே தீர வேண்டும் என்று சொன்னாங்க. இப்போ அது 88 ஆரம்பிச்சு 2005-2006 வழக்கு நடக்குது. 2007 வழக்கு தீர்ப்பு நான் கொடுத்துறாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷன் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யக்கூடிய 22,000 பேருக்கு பிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் என்று அதற்கான பட்டியலை கொடுங்கன்னு சொல்லி தொழிற்சங்கத்தை கேட்டால் பட்டியல் கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்ற விவரமும் கிடையாது. அப்போ தொழிற்சங்கத்துக்கிட்ட எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருப்போம், எவ்வளவு காலம் வேலை செஞ்சிருப்போம், எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு பட்டியலை கேட்டு தொழிற்சங்கமே என்ன பண்ணாங்கன்னா, எம்ப்ளாயர் தொழிலாளி எத்தனை வருஷ காலம் வேலை செஞ்சாங்க, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் போட்டுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அரைவ் பண்ணி 2007 லேபர் ரீஜனல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷன் சென்னையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் கமிஷன் கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த அடிப்படையில் பணத்தை நிர்வாகம் கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்க. கிட்டத்தட்ட சென்னை மண்டலத்துக்கு ஒரு 11 கோடி, அங்கே ஒரு 10 கோடி சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க 110 கோடி ரூபாய்களுக்கு மின்சார வாரியம் அந்த தொழிலாளிகளுக்கு இபிஎஃப் பணத்தை பிடிக்கும், அந்த பணத்தை இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் கட்ட வேண்டும் என்ற உத்தரவை 2007 போட்டார். அந்த உத்தரவை எடுத்து நீதிமன்றத்திற்கு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. சிங்கிள் பெஞ்சு அங்கே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. பெஞ்சுக்கு போனாங்க, டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்திலும் பல ஆண்டுகளாக நடந்த வழக்கு 2018 உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்தது. என்ன தீர்ப்புன்னா, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர் போட்ட உத்தரவு செல்லும், அந்த பணத்தை தொழிலாளிகளுக்கு கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அந்த அடிப்படையில் இப்போ மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 21,800 தொழிலாளிகளுக்கும் பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான நடவடிக்கையை மின்சார வாரியம் எடுக்குது. ஒரு சில இடங்கள் சின்ன சின்ன வழக்குகள் போடுறாங்க. அந்த வழக்குகள் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். இதே உங்களுக்கு கேஸ் லாவாக சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும், 100 பேர் வேலை செய்வாங்க, நிரந்தர ஊழியர்கள் 100 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு 200 ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்வாங்க. இப்பெல்லாம் என்ன ட்ரெண்ட் ஆகி போச்சுன்னா, நிரந்தர ஊழியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ஒப்பந்த ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ ஒப்பந்த ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இந்த இபிஎஃப் ஆக்ட் 1952 அமலாக்கம் பண்றாங்களா? பண்றதே கிடையாது. இன்றும் பண்றது கிடையாது. ஏன் பண்ணுவது இல்லைன்னா, அந்த சட்டத்தினுடைய அவேர்னஸ் பலருக்கு தெரியாது. அப்பாவி தொழிலாளிகள் இருக்காங்க, அங்க தொழிற்சங்க அமைப்புகளோ சமூக அமைப்புகளோ சோசியல் ஒர்க்கர் யாரும் கிடையாது. இதை அடுத்த கட்டத்திற்கு ரீஜனல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனருக்கு வழக்கு தொடுப்பதற்கோ இல்லை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதற்கு அவருக்கு தெரியாமல் இருக்கு, பொருளாதார வலிமை இல்லாமல் இருக்கிறாங்க என்ற பல்வேறு காரணங்களால் இந்த ஒப்பந்த ஊழியர்கள் அவர்களுக்கு இபிஎஃப் சட்டத்தின் பயன்கள் கிடைக்காமலேயே போகிறது. இபிஎஃப் சட்டத்தின் பயன்கள் கிடைக்காமலே போவதன் காரணமாகத்தான் அங்க சின்ன 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 முதலாளிகள் கம்பெனிகள் அவர் கொடுக்கிற ஒப்பந்ததாரர் இவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், ஒட்ட சுரண்டுகிறார்கள் என்று சொல்றான். இப்ப இபியில ஒன்று நடந்துச்சு, வேறு சில நிறுவனங்கள் நடந்திருக்கு, அசோக் லைன்ல நடந்திருக்கும். வேறு சில நிறுவனங்கள் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கக்கூடிய, அங்க படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, சோசியல் ஒர்க்கர் அதிகமாக இருக்கக்கூடிய, தொழிற்சங்கங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இடங்கள் இது நடக்கும். வலிமையாக இல்லாத இடங்கள் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஆக இபிஎஃப் ஆக்டை பயன்படுத்த, இபிஎஃப் சட்டம் என்பது அனைவருக்கும் பொது, நிரந்தர ஊழியருக்கும் பொருந்தும், ஒப்பந்த ஊழியருக்கும் பொருந்தும். இந்த சட்டத்தை அமுலாக்காதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், ஃபைன் பண்ணுவாங்க என்றெல்லாம் சட்டத்தில் சொல்லுது. ஆனால் சட்டம் ஏட்டளவில் இருக்கிறது, அது மக்களுக்கு போய் சேரவில்லை. சட்டத்தை அமலாக்கம் செய்ய வேண்டிய அரசின் நிறுவனங்களிலேயே அது அமலாகல, தனியார் துறை எப்படி அமலாக்கம் என்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஆக இபிஎஃப் சட்டத்தை அமலாக்கம் செய்வதன் மூலமாகத்தான் ஏழை எளிய சாமானிய தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய பயன்கள் போய் கிடைக்கும். அது கிடைக்க செய்வதற்கான ஒரு காணொலி இது. ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய காணொலி இது. இபிஎஃப் சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை சாமானிய மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி
மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.